ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாத பாகற்காய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதும் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு பின்னாடி வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா தக்காளி மசீர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கும் போது அதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டதும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ண வேணாம், ரொம்பவும் குட்டியாகவும் கட் பண்ண வேணாம். இந்த சைஸு கரெக்டான சைஸாக இருக்கும். அதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பின்னாடி நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி ட்ரை ஆனதுக்கு பின்னாடி பாருங்கள், ரொம்ப சூப்பரான பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை.